ஹாய் என்னோட குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஆரமோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி உள்ள போயிடலாமா? ஒன் ஷாட்டோட நேம் கேட்டிங்கன்னா ஹைட் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு போயிடலாம். என்னடா நீங்களும் ஆரமும் வந்துட்டு காலேஜ் தான் படிச்சுட்ருப்பீங்க, ஃபஸ்ட் இயர் காலேஜ். ஸோ வந்துட்டு எல்லோரும் நியூவாக இருப்பீங்களா? நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி வந்துட்டு பேசிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ ஓகே, நம்ம அப்படியே உள்ள போகலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு டைரி வந்து எழுதிட்டுருப்பீங்க. உங்களுக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே எழுதிட்டுருப்பீங்க. காலையிலேருந்து காலேஜ் வர வரைக்கும் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டுருக்கீங்களா? டீச்சரும் உள்ளே வராங்க, எல்லாம் வந்து எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ அப்போது வந்துட்டு பின்னாடியே ஒரு பையன் வரான். யாரான்னு பார்த்தா நம்ம ஆரம் தான். இப்போது அந்த டீச்சர் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்றாங்க, அதாவது ஆரம்பம் தான் கூப்பிட்றாங்க. ஸோ கூப்பிட்டு தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பம் வந்துட்டு மை நேம் இஸ் கிம் நம்ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் என் பிளேஸ் எங்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுப்பாகவே கேட்குறாரு. கேட்டுட்டு சொன்ன உடனே போய் வந்து உட்கார்றாரு உங்கள் பெஞ்சுக்கு பக்கத்தில் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே நார்மலாக வந்துட்டு திருப்பி டைரியில் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போது ஆரம்பம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, என்னது என்ன பண்ணுற? இல்லை அது டைரியா ஃபஸ்ட்டை போட்டுவிடவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, எழுது நான் தான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டு விட்டாலும் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு அப்படியே மூடி பேக்கில் வச்சிடுறீங்க. அவன் பார்த்து சிரிக்கிறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிரிப்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு முறைக்கிறீங்க செம்மையாக. ஆரம்பில் முன்னாடி முறைகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு உங்கள் பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க மேலேயும் கீழேயும். அப்போது ஆரம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம சிரிப்பு தாங்களே, அட பாதியில் உட்காந்ததுக்கப்புறம் கேட்பியாடா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. அப்படியே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அப்படியே வந்து கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு இல்லையா? ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் எந்திரிக்க முடியுமா? ஏன் பெஞ்சு நவுத்தி போடணும், அதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெஞ்சையும் நவுத்தி போட்டுடுறீங்க. அப்படியே உட்காந்துட்டு திருப்பி கிளாஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு நோட் மாதிரி எடுக்கிறீங்க. எடுத்து வச்சு சும்மா வந்து வரைஞ்சி விளாண்டுருக்கீங்களா? ஸோ அதையும் வந்துட்டு பார்க்குறாரு. நீ அழகாக வரைகிற? இல்லை நீ அழகாக வரைகிறடி. டீயா ஏன் சொல்லக்கூடாதா? இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் வரைகிறத அப்படியே பார்த்துட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு வரைஞ்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா செம்ம க்ளோஸ்அப்பில் இருக்கார். அவரோட ப்ரீத் தான் உங்கள் நெக்கில் பட்டுருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. வந்துட்டு என்ன அப்படின்னவோ, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு திருப்பி ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நவுந்து உட்கார முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறீங்க. அவங்களும் ஸ்மெக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே லைட்டாக நவுந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு ஆனால் வந்துட்டு உங்கள் பக்கம் தான் சாஞ்சிருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து, அதாவது ஆப்போசிட் சைடில் வந்துட்டு சாஞ்சிக்கிறீங்க. ஏன் அங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அவர் பக்கம் எடுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க வைட் ஐஸில். எல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருப்பாங்க. பிகாஸ் வந்த உடனே வந்துட்டு மிஸ்ஸுக்கிட்டே கொஞ்சம் ரூடாக தான் பேசியிருப்பான். பட் வந்துட்டு உங்ககிட்ட மட்டும் வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசுகிற மாதிரி தெரியுமா? ஸோ அதனால் எல்லா கேர்ள்ஸுமே ஜெலஸ் ஆகி உங்களை தான் பார்த்துட்ருப்பாங்க.
ஸோ அப்படியே வந்துட்டு போகுது, அப்படியே பிரேக்கும் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நீ என்ன வெளியே போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு கேட்குறீங்க. இல்லை இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே சும்மா உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னா, அப்படி நீங்கள் வந்துட்டு பிரேக் தானே, ஸோ எல்லாம் வந்து பேசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்டயும் வந்துட்டு ஒரு 4 கேர்ள்ஸ் வந்துட்டு பேசுகிறாங்க கேங்காக. ஸோ நீங்களுமே பேச ஸ்டார்ட் பண்ணீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க 5 பேரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பக்கத்தில் வந்துடுறாங்க உங்களுக்கு பக்கத்தில். ஸோ வந்துட்டு அதையும் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உனக்கு ஃப்ரெண்டுலாம் அதான் நீ இருக்கியே, அதான் நீ இருக்கிய, நீ மட்டும் போதும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க. வந்துட்டு அப்படியே சேத்துல வந்து சாஞ்சிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டுமே அப்படியே பேசிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. பிரேக்கும் முடியுது. வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே லைட்டாக அப்படியே சாஞ்சு உங்கள் மேலே விழுவுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா அப்போ தான் பெல் வந்து அடிச்சிருக்குமா. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இவ்வளோ தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பவும் முடியாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது மற்ற 4 பேருமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, ஏன் அப்படி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன் பக்கத்தில் ஒருத்தவங்க சாஞ்சிட்ருக்காங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாளுங்க. ஃப்ரெண்டு தான், அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோரஸாக. பின்ன தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விட்ரி நாங்கள் சும்மா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும் அப்படி விட்டுறீங்க பாவம் பார்த்து. ஸோ எல்லாம் சிரிச்சிட்ருக்காளுங்க. உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு எந்த மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்துட்டு ஜாலியாக விட்டுறீங்க. இது சொல்லிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாரு மனுஷன், நல்லா அவங்க மேலே சாஞ்சு சொகுசாக தூங்கிட்டுருக்காரா. அதை பார்த்து எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எழுப்பவும் முடியாமல் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, மிஸ்ஸு வந்தால் எழுப்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக மேமும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏந்திரிப்பா ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. லைட்டாக தான் குலுக்குவீங்க. ஸோ வந்துட்டு அவர் எந்திரிச்சிடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிடுறாரு. என்னை எப்படி எழுப்புனா, அது வந்து பேர் சொன்னியா? இல்லையே பேர் சொல்லலையே. ஏன் சொல்ல? இல்லை அது வந்து பரவாயில்ல பேர் சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் நம்ஜூன்னு சொன்னீங்களா? எனக்கு என்னமோ ஆரம்னு கூப்பிடணுன்னு தோணுச்சு, அதான். பிடிச்சில்லன்னா? இல்லை பிடிச்சிருக்கு. ஓகே கூப்பிடலாம்ல. கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. திருப்பி கிளாஸ் நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு பெஞ்சுக்கு நடுவில் வந்துட்டு நீட்டி வச்சுருப்பாரு. ஸோ முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் லெக்ஸ் மேலே தூக்கி காலை போட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க காலையும் ஃபேஸையும். ஸோ அவர் என்ன பண்ணுறது, வலிக்குதுன்னா சொல்லி எடுத்துடுறேன். இல்லை வலிக்கல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுறீங்க. ஸோ அடுத்த பீரியடுமே வந்துட்டு அந்த மேம் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ட்ராயிங் நோட் எடுக்கிறீங்க. எடுத்து சும்மா ஏதோ ஒன்று கிறுக்கிட்டுருக்கீங்க, ஏதோ ஃப்ளார் மாதிரி என்னமோ கிறுக்கிட்டுருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்காப்புல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அதை மறந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு வேறையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வரைஞ்சி முடிச்சுட்டு அப்படியேப்பா கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பென்சிலை கீழே வச்சுட்டு வேகமாக வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்களையே வச்சு, அப்போ கூட அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கண்ணை சிமிட்டவே இல்லை. ஸோ அவங்கள தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஸ்டக் ஆகிட்டீங்க நீங்கள் அவரோட ஐஸில். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
அவருமே பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அப்படியே போகும்போது சடனாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே லெஃப்ட் சைட் திரும்பிடுறீங்க மேம் சைடு. ஸோ அவரும் வந்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே டப்புன்னு அவரும் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசைய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே திருப்பி வந்து ஆரம்ப பார்த்து ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. ஏன் என்னை அப்படி பார்த்தா? இல்லை சும்மாதான். சும்மாதானா? இல்லடி இது வந்து சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. ஸோ அப்படியே போகுது. அந்த பீரியடும் முடியுது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, என்னால் முடியல, மிஸ்ஸு வெளியே போவாங்கன்னு பார்த்தா ஒரு செகண்ட் கூட வெளியே போகலை, இப்படி உட்காண்ட்ருக்காங்க, எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வந்து பெஞ்சில் அப்படியே படுத்துறீங்க. ஸோ பார்த்து சிரிக்கிறாரு. இது உனக்கு சிரிப்பு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதலே ஒரு குத்து அவரும் படுத்துடுறாரு. நீங்கள் 2 பேருமே பார்த்துட்டே வந்துட்டு படுத்துட்ருப்பீங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வராங்க. வந்துட்டு பையனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோரஸாக கத்துறாளுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண, ஏய் ஏன்டி என் பேரை கூவுறீங்க, வாயை மூடுகிடின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு வந்து எந்திரிக்கிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாளுங்க, விழுந்து சிரிக்கிறாளுங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சிரிப்பு தாங்க முடியாமல் ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் பாரு மானக்கேடு, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரீங்க. சும்மா அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டு சும்மா அப்படியே போயிட்டு சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி வரீங்க. பிகாஸ் தனியாக இருப்பார்ல. ஸோ அதனால் அப்படியே வேகமாக வந்துடுறீங்க. வந்து பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி தூங்கிட்டு தான் இருக்கான் பையன், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெஞ்சில் வேறு யாராவது உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் மடியில் வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. படுத்துக்கலாம்ல. படுத்துக்கோங்க. வா இல்லை படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து மல்லாக்க அப்படியே பார்த்து படுத்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி உங்கள் கை சும்மா இல்லை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஹேண்டை கொண்டு போய் அவர் ஹேரில் வச்சு அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அவருமே நல்லா அப்படி கம்ஃபர்டபுளாக தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்படியே போகுது டைமும். ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வராங்க. அப்போ வந்து பயம் என்ன நடக்குது நீங்கள் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒருத்தி சொல்கிறா. நீங்கள் மாய முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளுங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்து பார்க்குறீங்க. பிகாஸ் வந்துட்டு லைட்டாக அசைஞ்சிருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி பார்க்குறீங்க. எதுக்கு அவளையை தடுக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க, நீனும் பார்க்குறேல்ல, இப்படி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க நெக்கு பிடிச்சி அப்படியே க்ளோஸ்அப்பில் இழுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெக் ஆகுறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, இல்லடி சும்மா ஒரு சீக்ரெட் சொல்லலான்னு சொல்லிட்டு தான். சீக்ரெட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிம்மர்லான்னு பார்க்குறீங்க. பட் இன்னும் க்ளோஸ்அப்பில் இருக்கிறாரு. உங்கள் நெக்ஸ்ட் சைட் வந்துட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவது நீங்கள் லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணுறீங்க ஹெட்டாக. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டப்புனே எழுந்திருக்கிறீங்க. ஸோ சரியான சிரிப்பு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றுமே சொல்லியா, ஏன் உனக்கு எப்படி கிடச்சி அதில்? இல்லை நீ வந்து சொன்ன. என்ன சொன்னேன்னு சொல்லு. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாரு. என்ன இப்படி மூச்சு வாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் முதுகில் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை நீ வந்து ஐ லவ் யூ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி நீ தான் சொல்லிகிட்டு இருக்க, நான் சொல்லவே இல்லையே, இப்போ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வெளியே கூப்பிட்டு போகிறீங்க.
எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிக்காது. நீ எங்கேயும் வர வேணாம், இங்கேயே உட்காருங்க, நான் போயிட்டு இருந்தும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தா ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு குட்டிக்கோன்னு ஒரு சந்து மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறீங்க. ஆரம்பம் என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஆரம்பம் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஒன்றும் இல்லடி, இல்லை நீ நல்லது சொல்லும், நீ எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எந்த பொசிஷனில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஆரம்பம் சொல்லாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறேன்னா, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அண்ட் தென் ஐ லவ் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே செம்ம ஷாக்கு. வாயில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே அவரதே பார்க்குறீங்க. அவர் கை நீட்டிகிட்ருப்பார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க. முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து என்னால் எப்படி கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப திக்குறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு உனக்கு ஓகேனா மட்டும் சொல்லு, இல்லைனா வேணாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆகிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கை கொடுத்துட்றீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா செம்ம ஹாப்பி. உங்கள் ஹேண்டை பிடிச்சி க்ளோஸ்அப்பில் எடுத்த ஒரே ஒரு டைட் ஹக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் நல்லா பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க நீங்களும். ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்களா. ஸோ வேறு யாரும் அந்த சைடு போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறீங்க. ஆரம்பம் அப்படி சைலண்டாக நிற்கிறாரு. யாராது அப்படின்னு பார்த்தா அவங்களும் லவ்வர்ஸ் தான். ஸோ அவனுங்க வந்துட்டு சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பானுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க இப்போது உனக்கு ஏன் என்னை பிடிச்சதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு ரீசன்லாம் எனக்கு தெரியாது டி, ஆனால் பிடிச்சிருக்கு. ரீசன்னா இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு தெரியல, என்னன்னு தெரில. உன்கிட்ட மட்டும் பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். போக போக பார்க்க பேச பிடிச்சிருச்சு. என்னை தப்பாக எடுத்துக்காது என்ன. ஃபர்ஸ்ட் டே இப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுவும் தப்பாக எடுத்துக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களும் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை. அண்ட் தென் எனக்கும் ஒன்று பிடிச்சிருந்துச்சி. என்ன? ஆமாம், எனக்கும் ஒன்று பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நீ யாருக்கிட்டையுமே பேசாமல் மேம்கிட்ட கூட ரூடாக பேசிட்டு வந்துட்டு ஏன்ட்ட சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனியா, அதனால் எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கீழே குனிஞ்சிட்டே அதான் ஓகே சொல்லிட்டேல, எங்கள் அண்ணன் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை அது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்கள் சீக்ஸை கட் பண்ணி அவரை பார்க்க வச்சு அப்படியே லைட்டாக உங்கள் லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம ஷாக்கு, உங்கள் வயசில் செம்ம வைடாகுது. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகுறாரு நீங்கள் அப்படி பார்க்குறத பார்த்துட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு நார்மல் ஆகிட்டு ஆரமோட நெக்கை வந்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த லவ்வர்ஸ் வந்து திருப்பி வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பிடிச்சி அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க கிளாஸ்க்கு. ஆரம் உனக்கு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னடி ஓகே? இல்லை அது வந்து ஓகேவா இல்லை இன்னும் புரியல. இன்னும் நானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆரம்புக்கு சமைச்சாக்கு யார் நீ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு இருக்காரு. சரி வா டைம் ஆச்சு நம்ம போகலாம் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இழுத்துட்டு போகிறீங்க ஆரம்பமாக. ஸோ அப்படியே டைம் கீப்பப் ஆகுது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி கிளாஸ்க்கும் போயிட்டு அப்படியே உட்காந்து மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க ஆரம்பம் அதுக்கு மேலே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆரம்பம் மடியில் அப்படியே வந்து படுத்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு
ஆஹா, ஓகே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கோரஸாக கத்துறாங்கல்லாம் எல்லா கிளாஸும். அப்படியே அந்த ஹோல் கிளாஸுமே வந்துட்டு உங்களை தான் பார்க்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்படி பயமே கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்ருக்கீங்களா, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடி அங்கே உட்காந்துருக்கீங்க இங்கே வாங்கடின்னு சொல்லிட்டு உங்கள் பெஞ்சுக்கே கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சுக்கிறீங்க. 2 பேர் நிற்கிறாளுங்க, 2 பேர் உட்காந்துருக்காளுங்க. நீங்கள் அப்படியே ஆரம்மோட மடியில் வந்துட்டு படுத்துகிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் பேசுகிறதையே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு போகுது டைமு. அப்படியே பிரேக் எல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் மாதிரி தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி வந்துட்டு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, உங்களை பார்த்தா ஆரம் சிரிக்கிறாரு. இப்படியே வந்துட்டு போகுது, அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி வெளியே போயிடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஆரம் வந்துட்டு பொறுமையாக தான் வராரு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏனே புரியல என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஆரம் வந்துட்டு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு அவங்களோட ஹேண்டை. ஸோ அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரி நாங்கள் முன்னாடி போகிறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளுங்க. ஓகே போங்கடி நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஆரம்பம் உங்களை பார்த்து சிரிக்கிறேன், நீங்களும் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முன்னாடி போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படி வந்து பின்னாடி ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ணிக்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஆரம் தலைவா. ஓகே பிளஸ் யூ அண்ட் தென் லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஓகேடா குயின்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல் குயின்ஸ்.